செஞ்சு வச்சிட்டோம்னா 1 மாதத்துலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த கீரையை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெளியிலேயே வச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. கெட்டே போகாது. 3 மாதம் ஆனாலும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்ட்டாக எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்குது. வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க சுவையான புளிச்சக்கீரை ஜம்முன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி 2 கட்டு அளவுக்கு புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பெரிய பெரிய இலையாக இருக்குது பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ணலாம் வேண்டாம், வதக்கும் போது இதெல்லாம் சுருளை வதக்கிடும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி போட்டுக்குவோம். பாருங்கள், இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயம், அதாவது குருணை பெருங்காயம் இருக்குது, அதை போட்டிருக்கேன். இதில் 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது 2 பச்சை மிளகாயை நல்லா உடச்சிட்டு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து முழுசாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவில் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இது எல்லாமே என்ன பண்ணலாம், கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் போட்டுக்குங்க. இதிலே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இந்த புளிச்சக்கீரையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை கலரில் இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி விடுங்க. பாருங்க, அப்படியே வதக்கும் போது என்ன ஆகும், இது கலரே அப்படியே சேஞ்ச் ஆயிடும். இந்த புளிச்சக்கீரையில் இருக்க தண்ணியிலேயே இது வந்து நல்லா வெந்துடும். இதுக்காக தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சோம்னா தான் என்ன ஆகும், நமக்கு கெட்டே போகாது. பாருங்கள், வதங்க என்ன ஆகிடுது, அது ஃபுல்லாகவே உங்களுக்கு சுருண்டுருச்சு பாருங்கள். இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அம்மா என்னம்மா இவ்வளோ உப்பு போடுறீங்களே அப்படின்னும், இந்த கீரை வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற காரமும் உப்பும் சேர்த்து நீங்கள் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் உங்களால் சாப்பிடவே முடியும். ஒரு சிலர் இது வந்து பித்தளை பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு இந்த புளியில் இந்த தண்ணியை எடுத்து நம்ம அப்படியே பித்தளை பாத்திரம் விளக்கணும்னா பித்தளை பாத்திரமே பளிச்சுன்னு ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து இதில் புளிப்பு சுவை ஜாஸ்தி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உப்பு, காரம், எண்ணெய் 3மே ஜாஸ்தி போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், போடும் போது எவ்வளோ இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கீரையை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். பாருங்க, கீரை வந்து இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இருக்கு இல்லையா, இதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம்.
இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய தான் எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் வந்து கெட்டு போகாது. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இதில் உளுந்தம்பருப்பு நல்ல டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். இதில் ஒரு 10 மிளகு போட்டுக்குவோம். 2 இருக்கு கருவேப்பிலை எடுத்து இதுலேயே ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குவோம். இதுலேயே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 7 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இந்த கீரைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த புளிச்சக்கீரையோட புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெல்லம் சேர்க்கறது. இதில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், கீரை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா மினுமினுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கீரை அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்போ வந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு வந்து கீரை நல்லா வெந்து நமக்கு வந்து தொக்கு மாதிரி நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், சூப்பரான புளிச்சக்கீரை நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், இது ஆறுன உடனே இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சூடாக இருக்கிறதுனால நான் வந்து இதில் போட்டு உங்ககிட்ட காமிக்கல. இது நல்லா ஆறட்டும். ஆறுன உடனே எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம சாதமும் எப்படி செய்யலாம், புளி சாதத்துக்கு இணையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கோங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கட்டி கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பரான புளிச்சக்கீரை சாதம், நல்ல புளி சாதம் சுவையிலேயே நல்ல ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளிச்சக்கீரையில் நீங்கள் சாதம் போட்டு கிளறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். புளி சாதம் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டே போகாது. ஏன்னா இப்போ அயர்ன் கண்டென்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி புளிச்சக்கீரையை வச்சுட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். வாங்க, இதே மாதிரி புளிச்சக்கீரையை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாச்சி சமையல். தேங்க்யூ.